Hi everyone, this is Tadina. Welcome to Tadina Accounts. In this session, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டார்கெட் SBI கிளர்க்கான சீரிஸ் தான். ஸோ இது வந்து டே 10 அப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 9 வீடியோஸ் இருக்கும். அது செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ரிமைனிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ குவான்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், அப்ளிகேஷன் சம்ஸ்லலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக போதும். லைஃப் டைம் வேலிடிட்டி பேக்கில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 60 டேஸில் டெஃபினட்டாக நீங்கள் குவான்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம். ரிமைனிங் டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்க்கலாம். எஸ், கொஷின் கிளியராக இருக்கா? கொஷின் ரீட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். கைஸ், தமிழில் நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. இது SBI கிளர்க்குக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்குமே தமிழில், இங்கிலீஷ்லேயும் தமிழையும் சேர்த்து TNPSC, SSC, GD இவங்களுக்குலாம் நான் செப்பரேட்டாக ஒரு சீரிஸ் கொண்டு வரேன். ஸோ அதில் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வைக்கிறேன். ஸோ இப்போ கொஷின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி, பட் நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுறீங்கன்றதுல இருக்குது. ஓகே, நீங்கள் இதுக்கு பர்சன்டேஜ் A to Z சீரிஸ் பார்க்கணுமா? பர்சன்டேஜ் A to Z சீரிஸ் யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம கோர்ஸ் குவான்ஸ் வீடியோ கோர்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் A to Z சீரிஸ் பாருங்கள். அதில் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. வேறு மாடலில் நடத்திருப்பேன், இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ப்ரைஸ் ஆஃப் மில்க் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் ₹40 per liter to ₹60 per liter. அதாவது ஒரு மில்கோட, ஒரு லிட்டர் மில்கோட விலை வந்து ₹40 ₹60 மாறிச்சான். பை ஹவு மச் பர்சன்ட் a person has to decrease his consumption so that his expenditure remains same. முன்னாடி ₹40 வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு லிட்டர். ஸோ அப்போ எவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ அதோட ப்ரைஸ் ₹60 ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்களோட கன்சம்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே இருந்துச்சுன்னா, இப்போ முன்னாடி வந்து 5 லிட்டர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா ₹200 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே 5 வாங்கினா ₹300 ஆயிரும் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஆனால் அவங்களுக்கு சேம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வரணும். ஆனால் என்ன ஆகக்கூடாது, எக்ஸ்பெண்டிச்சர் மாறக்கூடாது, கன்சம்ஷனை வேணால் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஷினை இந்த மாதிரி அசம்ஷன் மெத்தட்லலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு முதல்ல வந்து ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கன்சம்ஷனை எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகணுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ₹40 இருந்த ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? ₹60 ஆயிருக்கா? அப்போ எவ்வளோ ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ₹20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் இதில் எவ்வளோ? அவுட் ஆஃப் 40 ₹20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட். ஸோ 1/2 நமக்கு 50% வரும். கரெக்டாக? ஸோ 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரைஸ். அப்போது ப்ரைஸ் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கன்சம்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்னு ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த பர்சன்டேஜை நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. கரெக்டாக? அப்படின்னா கன்சம்ஷன் எவ்வளவோ டிக்ரீஸ் ஆகிருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் சேம் எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டைன் பண்ண முடியும். அது எவ்வளோ பர்சன்டேஜ், இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, பர்சன்டேஜ் A to Z சீரிஸோட 3rd வீடியோ நினைக்கிறேன், 4-way ஷார்ட்கட்டுன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். கிளியராக பேசிக்ஸ் எல்லாமே நடத்திருப்பேன். இதில் ஜஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்ணணும் தான் சொல்கிறேன். 1/2 இன்க்ரிமெண்ட்னா இந்த 1 அப்படியே நியூமரேட்டரில் வரணும். இன்க்ரிமெண்ட் அப்படின்றனால இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் போடணும். இங்கே டிக்ரிமெண்ட் போடணும். இப்போ 1/3 டிக்ரிமெண்ட் இல்லை, 1/3க்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் என்ன வரும் நமக்கு? 33.33% டிக்ரீஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? புரியுதா கைஸ் நான் என்ன சொல்கிறேன்னு? என்ன மேம் இப்படி இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னா இதோட பேசிக்ஸாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் அஸ்யூம் பண்ணி ₹40 5 லிட்டர் வாங்கினாங்க, இல்லை 10 லிட்டர் வாங்கினாங்க, அப்புறம் திரும்ப இங்கே விலை கண்டுபிடிச்சி அதில் கன்சப்ஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, கன்சப்ஷன் பர்சன்டேஜை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுங்கள். ப்ரைஸில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டுன்னு அது ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி இந்த கன்சம்ஷன், இந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, இதை நீங்கள் பர்சன்டேஜ் A to Z சீரீஸில் A/B மெத்தடுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரியா? வீடியோ நம்பர் 4-way ஷார்ட்கட்னு சொல்லிட்டு வீடியோ நம்பர் 3. ஸோ அது போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். இந்த செட்டப்பில் நான் கொடுத்தேன்னா என்னால் கொஞ்சம் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகமாக கொடுக்க முடியும். பெர் டேக்கே நான் 2 வீடியோஸ் SBI கிளர்க்குக்காக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த செட்டப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. The price of sugar is reduced by 4%. சுகரோட ப்ரைஸ் வந்து 4% ரெடியூஸ் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. How many more or less kg of sugar can now be bought for the money
which was sufficient to buy 48 kg sugar earlier. இப்போ எவ்வளோ ரூபான்னு சொல்ல, சுகரோட ப்ரைஸ் ஒரு கேஜி எவ்வளோன்னு சொல்லலை, எவ்வளோ ரூபா அவங்க கையில் வச்சுருக்காங்க அதெல்லாம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைஸ் வந்து 4% ரெடியூஸ் ஆயிடுச்சு, கம்மியாயிருக்கு. அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க முன்னாடி 48 கிலோ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்களோ அதே விலைக்கு இப்போ அதிகமாக தான் வாங்க முடியும். ஸோ லெஸ்ன்ற ஆப்ஷன் டெஃபினட்டாக வராது. சரியா? ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா அதே விலைக்கு நம்ம அதிகமானது தான் வாங்க முடியும். ப்ரைஸ் குறைஞ்சிருக்குல்ல, அப்போ அதிகமான சுகர் தான் கிடைக்கும். அப்போ லெஸ்ன்ற ஆப்ஷன் வராது. சரியா? மோரில் தான் ஏதோ ஒன்று வரும். இப்போது கவனிச்சுக்கோங்க, முன்னாடி வந்து சுகரோட ப்ரைஸ் பிஃபோர் வந்து 100 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? பெர் கேஜி 100 ருபீஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 ரூபாய் இருந்திருக்கு. அப்போ 48 கேஜியோட ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 1 கேஜியோட ப்ரைஸ் 100 ருபீஸ். இங்கே 48 கேஜி சுகர் வாங்குற அதே காசுக்கு இப்போ எவ்வளோ கேஜி வாங்க முடியும், அதுதான் கேள்வி. முன்னாடி ஒரு விலை இருந்திருக்கும், அதில் 48 கேஜிக்கு நீங்கள் 48 கேஜி வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குல்ல, அந்த விலைக்கு இப்போ வந்து எவ்வளோ சுகர் வாங்க முடியுன்றது கேள்வி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பெர் கேஜியோட ப்ரைஸை, பெர் கேஜி சுகரோட ப்ரைஸ் நான் 100 ரூபான்னு வச்சிடுறேன். அப்போ 100 ரூபான்னு வச்சா 48 கேஜியோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 4800 இருக்குமா? ஓகே, இஸ் இட் கிளியர்? இப்போ இது வந்து பிஃபோர் ப்ரைஸ். இப்போ டிக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நவ் அதோட சுகரோட ப்ரைஸ் என்ன இருக்கும்? 4% டிக்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக? ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ அந்த சுகரோட ப்ரைஸ் ஒரு பெர் கேஜி வந்து 96 ருபீஸ் இருக்கும். எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம்? 4800 ருபீஸ்க்கு அசம்ஷன் தான். இவ்வளோ ருபீஸ்க்கு இது வந்து 96 ருபீஸ் பெர் கேஜி. ஒரு கேஜியோட விலை 96 ரூபாய். உங்கள் கையில் 4800 ரூபாய், 4800 ருபீஸ் இருக்குது. அப்படின்னா ஹவு மெனி கேஜி கிடைக்கும் நமக்கு? எவ்வளோ கேஜி கிடைக்கும்? 4800 divided by 96. ஓகே, இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 48 வச்சு கேன்சல் பண்ணாலே மேலே 100 வரும், கீழே வந்து 2 டைம் கேன்சல் பண்ணலாம். ஸோ 50 கேஜி. இப்போ பாருங்க, முன்னாடி பிஃபோர் ப்ரைஸ் டிக்ரிமெண்ட் நான் 4800 ருபீஸ்க்கு அவரால் 48 கேஜி வாங்க முடியும். ஓகே, இது கேஜி, இது ருபீஸ், புரியுதா? பிஃபோர் 48 கேஜி வாங்கியிருக்க முடியும். நவ் அதே ப்ரைஸுக்கு 50 கேஜி வாங்க முடியுது. அப்படின்னா என்ன ஆகுது? 2 கேஜி மோர். இப்போ ஆக்சுவலாக ஆன்சர் வந்து 2 கேஜி மோர். கைஸ், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி ப்ரைஸ் நான் 100 ரூபான்னு வச்சிடுறேன். 48 கேஜிக்கான ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா 4800 ருபீஸ். அட் ப்ரெசென்ட் நவ் வந்து 4% டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 96 ருபீஸ் தான் இருக்கும் ஒரு கேஜியோட விலை, சுகரோட விலை. அப்போது இப்போ அதே 4800 ரூபாய்க்கு 96 ரூபான்னு போட்டால் 50 கேஜி நம்மளால் வாங்க முடியும். அப்போது 2 கேஜி இப்போ நம்மளால் அதிகமாக வாங்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Darshini's salary was increased by 50% and subsequently decreased by 20%. By what percent her salary got increased from the original salary? ஸோ இது நம்ம சக்ஸசிவ் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் படி நீங்கள் இதை பண்ணலாம். ஆர்எல்ஸ் பேசிக்லேயே நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த தர்ஷினியோட சேலரியை நான் வந்து இனிஷியலாக 100 ருபீஸ்னு வச்சுக்கிறேன். பர்சன்டேஜ்னாலே நம்ம அந்த பேஸ் வேல்யூ 100 அப்படின்னு எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 100ன்னு எடுக்கிறேன். வெயிட், தர்ஷினியோட பேசிக் சேலரி முன்னாடி வந்து 100 ருபீஸ்னு வச்சுட்றோம். இப்போ என்ன ஆகுது? இதில் இவங்களுக்கு 50% இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. 50% இன்க்ரிமெண்ட்னா நமக்கு என்ன வரும்? இப்போ அவங்களோட சேலரி என்னவா இருந்திருக்கும்? 150 ருபீஸ்னு இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போ அகைன் என்ன பண்ணுறாங்க? உடனே சப்சிக்வெண்ட்லி டிக்ரீஸ்டு பை 20%. அடுத்தடுத்து ஸோ அகைன் ஒரு 20% டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ இந்த 20% எதில் கேல்குலேட் பண்ணும்? இந்த 150 ருபீஸில். ஃபஸ்ட்டு 100 ருபீஸ்ன்னு இருந்திருக்கு சேலரி. அப்போது 50% இன்க்ரிமெண்ட்டுன்றப்போ 100ல் 50% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அப்போ 115 போட்டிங்க. இப்போ 20% டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் 20% ஆஃப் 150 என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். புரியுதா? 20% ஆஃப் 150 நமக்கு என்ன கிடைக்கும்? 10% 15, 20% அப்படின்றது 30 ருபீஸ்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ 30 ருபீஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட சேலரி என்னவா மாறும்? 120 ருபீஸ்னு ஆகுமா? புரியுதா? டிக்ரீஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ 120 ருபீஸ். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரிஜினல் சேலரி, இப்போ இதுதான் ஒரிஜினல் சேலரி. கரெக்டாக? ஒரிஜினல் சேலரி, இது ஃபைனல் சேலரி. இதுக்கு இருக்க பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ அங்கே ஆக்சுவலாக பாருங்கள் என்ன நடந்திருக்கு? 100 ரூபான் இருந்தது தர்ஷினியோட சேலரி, இப்போ 120 ருபீஸ்னா இருக்குது. அப்படின்னா 100க்கு 20 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 20% இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸி தான்.
ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்லலாம் அப்ளிகேஷன் சம்ஸில் இந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால புதுசாக பாயிண்ட் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கான்செப்டில் நான் பேசிக் உங்களுக்கு டீச் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த ப்ரைஸ் சேஞ்சஸை பர்சன்டேஜில் நான் உங்களுக்கு கொடுத்து டைரெக்டாக கொஷின் கேட்டிருப்பேன். பட் இங்கே அதை இன்டெரக்டாக 40 ரூபாயிலேருந்து 60 ருபீஸ்னு மாறி இருக்கு, 40 to 16 இருக்குன்னு நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஒரு கொஷின்லேருந்து நம்ம ஒன்று லேர்ன் பண்ண முடியும். மேம் இந்த லெவலெல்லாம் வராது மேம், இதெல்லாம் எங்களுக்கு நடத்தாதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கேள்விகள் வேணால் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் கேட்கலாம், ஹையஸ்ட் லெவலையும் கேட்கலாம். இது வந்து நீங்கள் மெயின்ஸில் இந்த குவான்டிட்டி 1 and 2ல் கூட இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிளர்க்குன்றனால. அதனால் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை பாருங்க, a truck driver's income consists of his salary and tips. இப்போ அவரோட இன்கம் வந்து அவருக்கு salary ஒன்று தனியாக கொடுப்பாங்க, ப்ளஸ் டிப்ஸும் கொஞ்சம் கொடுப்பாங்க. சரியா, ரெண்டும் சேர்ந்தது தான் salary. இப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்ரி மந்த் his tips were 125% of his salary. அதாவது இப்போ அவரோட salary வந்து 100 rupeesனு இருக்குன்னா அவரோட டிப்ஸ் எவ்வளோ இருக்குமா, 125 rupees இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் இன்கம் கேம் ஃப்ரம் டிப்ஸ். இப்போ இவரோட இன்கம் என்னவா இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து தானே இன்கமாக இருக்கும். இப்போது டைரெக்டாக நம்ம 100 125 வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 425 வச்சு கேன்சல் பண்ணால் 4 இங்கே 5 வரும். அதாவது 4 பார்ட் அவருடைய சேலரியாக இருந்தால் 5 பார்ட் அவருடைய டிப்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் அவருடைய இன்கமாக இருக்கும். சரியா, இன்கம்ன்றது சேலரி டிப்ஸ் ரெண்டும் 9. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் இன்கம் கேம் ஃப்ரம் டிப்ஸ். டிப்ஸ்லேருந்து அவரோட இன்கம் எவ்வளோ வந்திருக்கும், இன்கமில் அவரோட டிப்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் இன்கம் எவ்வளோ, இன்கம் வந்து 9, 9ல் டிப்ஸ் எவ்வளோ 5. ஸோ வாட் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் இன்கம்னா 5/9 ஆஃப் ஹிஸ் இன்கம் கேம் ஃப்ரம் டிப்ஸ். ஓகே, அப்போது 5/9 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கைஸ் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சேலரி வந்து 100 rupeesனா இது 125. இப்போ நம்ம பர்சன்டேஜ் வச்சுருக்கோம், நான் ரேஷியோவில் சிம்பிளிஃபை பண்ணி இது 4 பார்ட்னா இது 5 பார்ட்னு வச்சுருக்கேன். டோட்டல் இன்கம் 9 பார்ட், அவுட் ஆஃப் 9ல் டிப்ஸே 5 பார்ட் வருது. அப்போ 5/9 பார்ட் வந்து டிப்ஸு, 4/9 பார்ட் சேலரி. அவ்வளோதான். சரியா, சேலரி கேட்டாங்கன்னா 4/9 போடணும். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio between male and female in a town is 4:7. Okay, the children percentage among the males and females of the city 25%, 30% respectively. If the number of adult males in the city is 9,000. Okay, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம கொஞ்சம் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் 4:7 சொல்றாங்க. 4:7, அதாவது மேல் 4x இருந்தாங்கன்னா ஃபீமேல் வந்து 7x இருப்பாங்க. இப்போ இந்த மேல்லையும் சில்ட்ரன் இருப்பாங்க, ஃபீமேல்லையும் சில்ட்ரன் இருப்பாங்க. சில்ட்ரன் அப்படின்றது ஒரு பொதுப்படையானது, குழந்தைகள். அப்போ ஆண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்கும். இப்போ மேல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா, இங்கே எவ்வளோ மேல் இருப்பாங்க, 100 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதில் 25% வந்து யாரா, சில்ட்ரன். ஓகே, ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% வந்து சில்ட்ரன், ஃபீமேல் சில்ட்ரன். ஓகே, அப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 75% இருக்கும். இங்கே ரிமைனிங் வந்து 70% அடல்ட் இருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த நம்பர் ஆஃப் அடல்ட் மேல்ஸ் யாரு, இதுதான் மேல்ஸு, இது சில்ட்ரன், இது அடல்ட். அடல்ட் அப்போ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், 75% ஆஃப் வாட், 4x, அதுதான் 9,000. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி. பாப்புலேஷன் எவ்வளோ, டோட்டல் பாப்புலேஷன் 4x + 5 7x, ரெண்டும் சேர்ந்தா 11x தான் டோட்டல் பாப்புலேஷன். இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 11x ஓட வேல்யூ சொல்லணும். அதுக்கு க்ளூ இங்கே கொடுத்துட்டாங்க. இஸ் இட் கிளியர் கைஸ்? நான் சொல்கிறது புரியுதுல? அடல்ட் மேல்ஸ் வந்து 75% ஆஃப் 4x, அதுதான் 9,000. ஸோ இது எப்படி கேன்சல் பண்ணலாம், 3/4, 75% 3/4ன்னு எடுத்துக்கிறேன். 4x will be 9,000 சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 கேன்சல் பண்ணிடுறேன். 1 டைம் இங்கே 3000 டைம்ஸ்ன்னு கேன்சல் பண்ணுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ 3000. ஓகே, x is equal to 3000. இப்போ என்ன கொஸ்டின் நமக்கு, டோட்டல் பாப்புலேஷன். டோட்டல் பாப்புலேஷன் நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, 4x + 7x 11x. ஸோ 11 into 3000 will be 33,000. ஸோ டோட்டல் பாப்புலேஷன்
33,000. Option D is the right answer. Okay, next question போலாமா? Very simple question. Next question பாருங்க. In an examination, Bharani scored 45% of marks, 45% marks. So இது வந்து நமக்கு என்னன்னா examination based questions. இதே கான்செப்ட், இதே வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நான் A to Z சீரீஸ்ல நடத்திருக்கேன். ஸோ A to Z சீரீஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட முடியும். பரணி அப்படின்ற பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபெயில்டு பை 18 மார்க்ஸ். அவர் என்ன ஆயிட்டாரு? ஃபெயில் ஆயிட்டாரு. எவ்வளோ மார்க் பார்த்தாம 18 மார்க்ஸ். ஸோ ஃபெயில் ஆனனால நான் நெகட்டிவ்ல போட்டிருக்கேன். ஸோ 18 மார்க்ஸ் வந்து அவர் ஃபெயில்னால நான் 18ன்னு போட்டிருக்கேன். மோனா கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிட்றேன் மோனா. சாரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, 45% மார்க் வாங்கியிருக்காரு. ஃபெயில் ஆயிட்டனால 18 மார்க் பத்தல அவருக்கு, அதனால -18 போட்டிருக்கேன். இந்த சேம் எக்ஸாமினேஷன் ரவி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 54% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரை விட அதிகமாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் பாஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பாஸ் மார்க்கை விட 27 மார்க் வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. இவரை விட இவர் இல்லை, சரியா? பாஸ் மார்க்கை விட 27 மார்க்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்கோர் ஆஃப் மதன் இன் த சேம் எக்ஸாமினேஷன்? ஹூ செக்யூர்ட் 75%? இப்போ மதன் ஒரு பர்சன்ட் இருக்காங்க, அவர் 75% மார்க் வாங்கியிருக்காரு. அவரோட ஸ்கோர் என்னன்னு கேட்குறாங்க, சரியா? இப்போ என்னன்னா 75% ஆஃப் டோட்டல் மார்க் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் நான் பேசிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேமா. ஸோ ப்ளீஸ் A to Z சீரிஸ் பாருங்க. ஸோ இதில் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்க. பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9%. 45%க்கும் 54%க்கும் டிஃப்ரென்ஸு 9%. மார்க் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இப்போ இது இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் மார்க்ல எவ்வளோன்னு கேட்டோன்னே நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, 18, 27. இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அதனால 18க்கும் 27க்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? 9ன்னு சொல்லிட்டு 9ன்னு போட வாய்ப்பு இருக்கு. பட் -18க்கும் +27க்கும் உங்ககிட்ட டிஃப்ரென்ஸ் கேட்டேன்னா இங்கே 9 வராது. என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்ககிட்ட நான் -18 நம்பர்ல இருந்து +27க்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். அப்போ -18லேருந்து 0 வர்றதுக்கு ஒரு 18 ஸ்டெப்ஸ் வரணும், கரெக்டா? 0லேருந்து +27 வர்றதுக்கு ஒரு 27. இதுதான் டிஃப்ரென்ஸ். 18 + 27 நமக்கு என்ன கிடைக்கும்? 45 கிடைக்குமா? இதுதான் டிஃப்ரென்ஸ், 45. இஸ் இட் கிளியர் கைஸ்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? -18 + 27 டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்படி ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். ஏன்னா -18 -+27 வரும். அப்போ -18 -27 போடும்போது -45 வரும். இங்கே ஒரு -% இல்லையா? நீங்கள் இதை நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ இது என்ன ஆகும்? -9% ஆகும். இங்கே என்ன ஆகும்? -45% ஆகும். அப்போ 1%ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1% வந்து 45. மைனஸ் கேன்சல் ஆயிரும். 45/9 போட்டிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். 1%ஓட வேல்யூ 5. இஸ் இட் கிளியர்? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? மதன் 75% வாங்கியிருக்காரு. அப்போ 75%ஓட வேல்யூ என்ன வரும்? இங்கே என்ன இருக்கு? 1ன்றது 5ஆக மாறி இருக்கு. அப்போ 75 × 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 375 வருமா? புரியுதா? இங்கே × 5 ஆயிருக்கு. 1% 5னா 75 × 5 will be 375. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பேசிக் கொஸ்டின். இதெல்லாம் நான் வீடியோ கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between 33 1/3% of a number and 16 2/3% of the same number is 132. இப்போ இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜ்லேயே அஷ்யூம் பண்ணி பண்ணீங்கன்னா அப்படி ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை இதை ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணி கூட பண்ணலாம். 33 1/3%க்கும் 16 2/3%க்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 16 2/3% தான் வரும். 33 1/3%ஓட ஹாஃப் தான் 16 2/3%. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அகைன் 16 2/3% தான் கிடைக்கும். இல்லை மேம் இது எங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 33 1/3%ன்றது 1/3 ஆஃப் அ நம்பர். அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கும் 33 தான் அதிகம். -16 2/3%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 1/6 of x which is equal to 132. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்கள் 6 வரும். இந்த இடத்துல 2 - 1 வந்துடும். எக்ஸை காமனாக எடுத்துருந்தோம்னா 132 வரும். ஸோ 2 - 1 will be 1/6 of x is equal to 132. அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல வந்தது. என்னென்னா 16 2/3க்கும் 33 1/3க்கும்
டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 16 2/3% தான் வரும். ஓகே, 16 2/3%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 1/6. 1/6 ஆஃப் எக்ஸ் தான் 132. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், 132 into 6ன்னு வரும். மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ இதுதான். என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்க. கொஷின் என்ன, வாட் இஸ் 911 1/11% ஆஃப் தட் நம்பர். 9 1/11%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன, இது வந்து 9.999 போயிட்டே இருக்கும்ல அந்த பர்சன்டேஜ். இது என்னது 11ஓட மல்டிபிள். சரியா, சாரி, ஆக்சுவலா இது வந்து என்னன்னா 9 1/2%ன்றது 90909 இப்படி போயிட்டு இருக்கும். ஓகே, இதுதான் இதோடது. ஸோ இது என்னது ஆக்சுவலா 1/11. இந்த 9 1/11%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னன்னா 1/11. இதெல்லாம் பர்சன்டேஜ் A to Z சீரீஸ்ல ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ்ல சொல்லியிருப்பேன் இந்த வேல்யூஸ் எல்லாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 1/11 ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 1/11 ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 132 into 6 இருக்கா எக்ஸ். ஸோ இது கேன்சல் பண்ணுங்க, 1 டைம், இங்கே 12 டைம். ஸோ 12 into 6 will be 72. ஆப்ஷன் சி. கைஸ் புரியுதா? இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 9 1/11ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 1/11. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a candidate got 75% of the total votes in an election and elected by a majority of 350. எலெக்ஷன் பேஸ்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எலெக்ஷன் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த இதில் எத்தனை டைப் இருக்குது, ஒவ்வொரு டைப்பில் எப்படி கொடுப்பாங்கன்னு. இது வந்து இருக்கிறதுலே பேசிக் டைப். ஓகே, 2 கேண்டிடேட் தான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போது டோட்டல் ஓட்ஸில் ஒரு கேண்டிடேட் 75% வாங்கிட்டாரு, 75% ஆஃப் டோட்டல் ஓட்ஸை. அப்போ இன்னொரு கேண்டிடேட், ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் செகண்ட் கேண்டிடேட்னு வச்சுக்கலாம். செகண்ட் கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு, 25% வாங்கியிருப்பாரு. ஆப்வியஸ்லி இவர் தான் வின்னர், அதை தான் சொல்லிட்டாங்க. 75% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இன் அன் எலெக்ஷன் elected by a majority of 350 votes. இப்போ majority of 350 votes-னா அந்த லாஸ் ஆனவர் இருப்பார்ல, தோத்தவர் இருப்பாங்கல்ல, அவரை விட இவர் எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 350 votes வந்து இவரை விட அதிகமாக வாங்கியிருக்காரு, மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த மீனிங் தான். இப்போ பர்சன்டேஜ் இவர் 75% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, இவர் 25% வாங்கியிருக்காரு. 2 பேருக்கும் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 350 இருக்குது. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்னா, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல். டோட்டல் நம்பர்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன இருக்கு, இன்டூ 2 ஆயிருக்கு. அப்போது 350 into 2 போட்டால் 700. ஸோ இதுதான் டோட்டல் ஓட்ஸ் போல். இது ரொம்ப பேசிக்கான டைப் தான். எலெக்ஷன் பேஸ்டு கீழே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கு பர்சன்டேஜ் A to Z சீரீஸில் எலெக்ஷன் பேஸ்டு வீடியோ பாருங்கள், யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கோர்ஸில் போய் கூட பாருங்கள், நிறைய டைப்ஸாக நான் சொல்லியிருப்பேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். ஸோ பிஃபோர் தட் உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ குவான்ஸை 60 டேஸில் டெஃபினட்டாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க்ஸ். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம சேனலோட ஹோம் பேஜில் ஒரு வீடியோ இருக்கும், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் நீங்கள் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே பேக்கேஜில் 499க்கு 1 year வேலிடிட்டியில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் அவுட் சம் காட்டுறேன். இந்த சம்க்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என் நம்பர் A is 150% of another number S, which is 40% of 30. Find the difference in the value of S and A. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டெஃபினட்டாக இதுக்கு எல்லாருமே ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். சரியா, நான் ரெகுலராக இந்த செட்டப்பில் கூட பெர் டே 2 வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.